வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி. ஒரு சூப்பரான வெஜ் ரெசிபிங்க. அதுவும் ரொம்ப காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் முழு பெப்பரும், ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் ஜீரகமும், அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இவ்வளவும் எடுத்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் தான், இதில் எண்ணெய் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. அப்புறமா இதில் முழு மல்லியும் வத்தல் மிளகும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இதை நல்லா வறுத்துக்கலாம். அந்த ஜீரகம்லாம் பொரியிற சவுண்டு கேட்கும். கரிஞ்சிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் முழு மல்லி ஆட் பண்ணுறேன். அப்புறமா 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். முழு மல்லி இல்லாட்டினா நீங்கள் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பொடி ஆட் பண்ணும்போது அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவீங்கன்னா கோகனட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த ரெசிபிக்கு செம டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த ஸ்பைஸ் பாக்ஸில் தான் நான் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். வுட்டில் ஆன ஸ்பைஸ் பாக்ஸ் செம யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இவ்வளவும் நம்ம பேசிக்கான தாளிப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணணும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கலர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை இவ்வளோ ஆட் பண்ணியாச்சா? இப்போ ஒரே ஒரு வெங்காயம் சும்மா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கலர், வெங்காயத்தோட கலர் உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இதில் ஆட் பண்ணோம். ஸோ இதை வதக்கிக்கலாம். நல்லா பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கா. இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. ஸோ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அப்புறமா ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன், அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி தான், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். அது நல்லா மசியணும்லாம் கிடையாது. நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது தன்னாலேயே வெந்துடும். ஸோ இப்போ மஷ்ரூம் நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேன். உப்பு தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை இது மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப சுருங்கி போயிடும். ஸோ பாருங்கள், இவ்வளோ ஆட் பண்ணதுக்கப்புறமாவும் எப்படி சுருங்குதுன்னு. அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு ட்ராப் கூட நான் ஆட் பண்ணல, அதுலேருந்து நல்லா தண்ணி வரும். ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. அது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி அதுலேருந்தே தண்ணி வரும். ஸோ நம்ம எதுவுமே தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பெப்பர், அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடமும் நல்லா அந்த காரசாரம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். சேம் டைம் நீங்கள் உப்பும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலன்னா, இல்லை தண்ணி விட்டு நீங்கள் லைட்டாக கிரேவி மாதிரியும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது இது மாதிரி ட்ரையாக தான் நான் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி முடிஞ்சிருச்சு. இதில் தேவையான அளவு மல்லி இலை தூவிட்டு சூப்பராக இந்த ரெசிபியை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான காரசாரமான வெஜ் ரெசிபி இது. ஸோ வெஜ் ரைஸான புலாவ், வேறு ஏதாவது வெரைட்டி ரைஸ்க்கு இது செம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லாட்டினா தக்காளி சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி கூட இது நல்ல காம்பினேஷன். ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.